இலங்கை இனப்படுகொலையில் உயிர் நீத்த தமிழர்களுக்கு தடையை மீறி மெரினா கடற்கரையில் நினைவேந்தல் கூட்டம் நடத்த முயன்ற 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இலங்கை இனப்படுகொலையில் உயிர் நீத்த தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த 7 ஆண்டுகளாக மே 17 இயக்கம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் மெரினாவில் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து அப்பகுதியில் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த ஆண்டும் திட்டமிட்டபடி நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தப் போவதாக மே 17 இயக்கத்தினர் அறிவித்திருந்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்தினாலும் தடையை மீறி நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதால் மெரினா கடற்கரையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதுடன் உள்வட்ட சாலையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கருப்பு சட்டை அணிந்து வந்தவர்களை காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே தடையை மீறி நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு முழக்கமிட்டபடி வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனை போலீசார் கைது செய்தனர். அப்போது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாடு அரசு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு எமது உறவுகளுக்கு ஒரு அகவணக்கம் செலுத்துவதற்கும் ஒரு வீண வணக்கம் செலுத்துவதற்கும் தடை விதிப்பது அவமானம் பேரவமானம். இதற்கு காரணமாக இருந்த மத்திய அரசையும் தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சரையும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் சிலை அருகே திருமுருகன் காந்தியும் தமிழ் உணர்வாளர்களும் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி அஞ்சலி செலுத்தினர். அவர்களையும் போலீசார் கைது செய்தனர். இது மெழுகுவர்த்தி அல்ல, எடப்பாடி அரசுக்கு வைத்த தீ கொல்லி, மோடி அரசுக்கு வைத்த கொல்லி. இந்த மோடி அரசை வீழ்த்துவோம். தமிழின விரோத எடப்பாடி அரசை வீழ்த்துகின்ற வேலையை மே 17 இயக்கமும் தோழமை இயக்கங்களும் செய்யும். நாங்கள் நிச்சயமாக இந்த அரசை வீழ்த்துவோம். மோடியினுடைய கைக்கூலி அரசாக இருக்கக்கூடிய இந்த அரசு வீழ்த்தப்படும். நாங்கள் தான் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சிகளாக இருப்பது இயக்கங்கள். இங்கே எதிர்க்கட்சி என்பது இங்கே செத்து விட்டது. எதிர்க்கட்சிகள் இங்கே ஆளும் கட்சிகளுக்கு கைக்கூலியாக இருக்கின்றன. பாரதிய ஜனதாக்கு கைக்கூலி வேலை பார்க்கக்கூடிய அதிமுக திமுகவை அப்புறப்படுத்திவிட்டு இயக்கங்கள் இந்த அரசாட்சியை முன்னெடுத்து செல்லும்.